எல்லாருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம்லாம் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும் இல்லையா? இது சாதாரண அசிடிட்டி தானே நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்குமா? வாங்க இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பத்தின ஒரு முழுமையான பார்வை என்ன சொல்லுது, இதோட உண்மையான காரணம் என்ன, இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கான்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல இது உங்களுக்கும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகளை பத்தி பேசலாம். நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நெஞ்சில ஒரு மாதிரி எரியிற உணர்வு வருதா? இல்ல புளிப்பா ஏப்பம் வருதா? வயிறு எக்தம் உப்பீசமாகி ரொம்ப அசௌகரியமா உணர்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப பொதுவான அறிகுறிகள் தான். ஆனா ஏன் இப்படி நடக்குது? இது மட்டும் இல்லாம இன்னும் சில அறிகுறிகளும் இருக்கு. சாப்பிட்ட உடனே கண்ணை கட்டுற மாதிரி தூக்கம் வருதா? இல்லனா உடனே உங்க பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னு தோணுதா? பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் நம்ம செரிமான அமைப்பு சரியா வேலை செய்யலைங்கிறதுக்கான சிக்னல்ஸ் தான் இதுவும்னு இந்த மூலம் சொல்லுது. இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒண்ணா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆனா நாம இதுக்காக பொதுவா என்ன பண்றோம்? கடகடன் ஒரு மருந்து எடுத்து போட்டுக்கிறோம். அது தற்காலிகமா ஒரு நிவாரணத்தை கொடுக்குமே தவிர ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. ஒரு பேண்டேட் மாதிரி தான். சோ இந்த தற்காலிக தீர்வுகளை தாண்டி உண்மையான பிரச்சனையை சரி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்போ நாம பொதுவா நம்புற இந்த ஆன்டாசிட் மருந்துகள் ஏன் ஒரு முழுமையான தீர்வு இல்ல? இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் அமிலத்தை குறைக்கிறது மூலமா நாம அசல் காரணத்தையே கவனிக்க தவறிடுறோம்னு சொல்லுது. அது எப்படின்னு பாப்போம். இந்த உப்பிட்ட கொஞ்சம் பாருங்களே. ஆன்டாசிட்ஸ் என்ன பண்ணுது? வயிற்றுல இருக்கிற அமிலத்தை தற்காலிகமா குறைக்குது, அவ்வளவுதான். ஆனா மூல காரணத்தை சரி பண்றது அப்படி இல்ல. அது நம்மளோட செரிமானத்தையே இயற்கையா மேம்படுத்தி உடம்போட செயல்பாட்டை பலப்படுத்துறது நோக்கமா கொண்டிருக்கு. சோ ஒன்னு அறிகுறிகளை கொஞ்ச நேரத்துக்கு மறைக்குது, இன்னொன்னு அந்த சிஸ்டத்தையே சரி பண்ணுது. இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம குறிக்கோள் அறிகுறிகளை அடக்கிறது மட்டும் இல்ல, உடம்போட சமநிலைய மறுபடியும் கொண்டு வர்றதான்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. வெறும் அறிகுறி மேலாண்மையிலிருந்து நம்ம முழு உடல் அமைப்பையும் சரி செய்யறதுக்கு மாறுறது. அப்போ அமிலம் மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல, உள்ளுக்குள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது, இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு இந்த மூலம் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாப்பாட்டு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவுல ஒரு வால்வ், அதாவது ஒரு கதவு மாதிரி ஒன்னு இருக்கு. அது பலவீனமாகும்போது வயிற்றுல இருக்கிற அமிலம் மேல் நோக்கி வந்துடுது. இதனாலதான் நமக்கு அந்த எரிச்சல், உறுத்தல்லாம் ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கதவு சரியா மூடலன்னா இப்படிதான் ஆகும். சரி, அந்த கதவு ஏன் பலவீனமாகுது? இந்த மூலம் சில பொதுவான வாழ்க்கை முறை காரணங்களை சுட்டிக்காட்டுது. நேரம் தவறி சாப்பிடுறது, ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, அதிகப்படியான டீ இல்ல காஃபி, அப்புறம் மன அழுத்தம், அதிகமா சாப்பிடுறது, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே அந்த வால் மேல அழுத்தத்தை ஏற்படுத்தி அதை பலவீனமாக்கிடுது. ஆக இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடம்பு மேல எந்த தப்பும் இல்ல, நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல தான் திருத்தம் தேவைப்படுது. இது ஒரு நிரந்தர குறைபாடு கிடையாது. நம்ம தினசரி பழக்க வழக்கங்களை மாத்துறது மூலமா சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தானு இந்த மூலம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஓகே, இப்போ பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனி இந்த முழுமையான அணுகுமுறை இதுக்கு என்ன தீர்வை முன்வைக்குதுன்னு நாம ஆராய்வோம். இந்த நேச்சுரோபதி பார்வையில ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்ன்றது வெறும் அமில பிரச்சனை கிடையாது. இது நம்ம உடம்புல இருக்கிற செரிமான சக்தி பலவீனமா இருக்கிறதோட ஒரு பெரிய அறிகுறி. இதுக்கு காரணம் தவறான உணவு சேர்க்கைகள், உட்கார்ந்தே இருக்கிற வாழ்க்கை முறை, ஏன் உணர்ச்சி ரீதியான மன அழுத்தம் கூட ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இதுக்கான தீர்வு இந்த மூலம் ஒரு தெளிவான 4 படி செயல்முறையா நமக்கு கொடுக்குது. இதுல முக்கியமா உணவு பழக்கத்தை சரி பண்றது, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, அப்புறம் குடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுன்னு நம்ம வாழ்க்கை முறையில சில முக்கியமான மாற்றங்களை செய்ய சொல்லுது. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா சில அறிகுறிகள் தென்படும்போது நம்ம உடனடியா கவனம் செலுத்தணும்னு இந்த மூலம் தெளிவா சொல்லுது. இந்த அறிகுறிகளை மட்டும் நீங்க கண்டிப்பா சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு விழுங்குறதுல சிரமம், தொடர்ந்து நாள்பட்ட இருமல், உங்க குரல்ல திடீர்னு மாற்றம், அடிக்கடி வாந்தி வர்றது, இல்லனா 6 மாசத்துக்கும் மேல இந்த அசிடிட்டி பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தா பெரிய சிக்கல்கள் வர்றதை தடுக்க உடனடியா ஒரு மருத்துவரை பார்க்கறது ரொம்ப அவசியம். சோ கடைசியா இந்த முழு விளக்கமும் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். நீங்க அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கிறீங்களா, இல்ல உங்க முழு உடலமைப்புக்குமே சிகிச்சை அளிக்கிறீங்களா? இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க. இதை நம்ம செரிமான ஆரோக்கியத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். நன்றி.